ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக தக்காளி காய்ச்சிருக்கு. இந்த மழை வந்ததுனால நான் மாடி மேலே போகாமல் இருந்தேன். தண்ணி அதுவே சரியாக போகுது, நம்ம போய் எதுக்கு தண்ணி ஊற்றணும்னு விட்டா மொத்தமே பழுத்துட்டு இருக்குது. இந்த தக்கீழை வந்து அந்த அந்த இது தக்காளியும் பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்ல வேலை குரங்கு வந்து சாப்பிடாமல் இருக்குது, அவ்வளோதான். இப்போ போய் பறிச்சுன்னு வந்துட்டேன். எவ்வளோ தக்காளி பாருங்கள், 3/4 கிலோ தக்காளிக்கு இருந்தது. ஒரே செடி தான், அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நட்டு ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிட்டு நோய் இல்லாமல் இருக்க பழகிக்கோங்க. இன்னும் கீரைங்க இருக்குது, பூங்க இருக்குது, அவரைக்காய் இருக்குது, எல்லா காயும் இன்னும் இருக்குது. இதை மட்டும்தான் வீடியோ எடுத்து போட முடிஞ்சது. பக்கத்தில் ரோஸ் செடி இருந்தது, அதுலேருந்து முள் குத்தி கையில் ரத்தம் வந்துடுச்சு. 2 நாளாக வீடியோ எடுக்கும்போதெல்லாம் கை குத்திக்குது, ரத்தம் வந்துடுது. கை தான் ரொம்ப அப்படியே பொத்தலாயிடுற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு குத்திடுது. ரோஜா செடியில் தொடும்போது பார்த்து தொடுங்க, அப்படியே குத்திடுது அந்த முள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.